சோர்சஸ் ஆஃப் கரிக்குலம் டிசைன் நாலேஜ் அண்ட் நோயிங் சப்ஜெக்டில் இருக்கிற யூனிட் 3 கரிக்குலம் டிசைன் அண்ட் ஆர்கனைசேஷன் நாலேஜில் இருக்கிற செகண்ட் டாபிக் சோர்சஸ் ஆஃப் கரிக்குலம் டிசைன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். சோர்சஸ் ஆஃப் கரிக்குலம் டிசைன்னா என்னென்னா, ஒரு கரிக்குலம் டிசைன் பண்ணும்போது என்னென்ன ஆஸ்பெக்ட்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 5 சோர்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சயின்ஸ். ஸோ இந்த கரிக்குலமில் நம்ம இன்க்ளூட் பண்ணுற விஷயங்கள் வந்து சயின்டிஃபிக் மெத்தடை பேஸ் பண்ணி இருக்கணும். எலிமெண்ட்ஸ் தட் கேன் பி அப்சர்வ்ட் அண்ட் குவான்டிஃபைட், இதெல்லாம் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ண முடியுமோ, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் வந்து இந்த கரிக்குலமில் இருக்கணும். ப்ராப்ளம் சால்விங் இஸ் ப்ரையாரிட்டைஸ்ட் டியூ டு த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் காக்னிட்டிவ் சைக்காலஜி. ஸோ நம்மளுடைய அந்த திங்கிங் எபிலிட்டிஸ், ரீசனிங் எபிலிட்டிஸ், இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் சால்விங் கேப்பபிலிட்டிஸு, இதை தான் ஃபஸ்ட்டு வந்து மெயின் பேஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் சயின்டிஃபிக் பேஸில் இருக்கிறது தான் வந்து இந்த கரிக்குலம் டிசைனில் இன்க்ளூட் பண்ணணும். அடுத்து சொசைட்டியில் இருக்கிற கரண்ட் சோஷியல் சிச்சுவேஷன்ஸ் என்ன, எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்ட்டு, ஸ்டூடெண்ட்டோட பேக்ரவுண்டு, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இந்த கரிக்குலம் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சொசைட்டியை ஒரு மெயினான ஆஸ்பெக்டாக வச்சுக்கணும் இந்த கரிக்குலம் டிசைன் பண்ணும்போது. அடுத்து மாரல் டாக்ட்ரின்றது நம்முடைய அந்த நல்லொழுக்க கல்வி, இந்த மாதிரியான விஷயங்கள். இது வந்து ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்டுலேருந்து எடுத்து அதற்கான கண்டென்ட் வைக்கலாம். ஸோ டிபெண்டிங் ஆன் த ஸ்கூலு. அப்படி இல்லை அதுலேருந்து மாரல்ஸ் அண்ட் வேல்யூஸ் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கலாம். அது இல்லைன்னா டிசைனர்ஸ் வேல்யூஸ் அண்ட் பர்சனல் மொராலிட்டி கேன் ஆல்சோ பி டிஸ்கஸ்ட். அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸோட வேல்யூஸ், பர்சனல் மொராலிட்டி, இதை பற்றியான விஷயங்களும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த ஸ்பிரிச்சுவல் சோர்ஸோடு சேர்த்து பண்ணலாம், இல்லை அதுக்கு பதிலாகவும் பண்ணலாம். இது ஸோ அதனால் ஸ்பிரிச்சுவல் தான் இருக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. அடுத்து நாலேஜ். ஸோ இதுதான் வந்து மெயினான சோர்ஸ் நாலேஜுன்றது. அதே மாதிரி இந்த நாலேஜும் வந்து இட்ஸ் மோஸ்ட் எசென்ஷியல். வாட் நாலேஜ் இஸ் மோஸ்ட் எசென்ஷியல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா வெவ்வேறு சப்ஜெக்ட்ஸ் வந்து டீச் பண்ணுவோம். ஃபிசிக்ஸ்ன்னு இருந்ததுன்னா அது வந்து பியூர்லி சயின்ஸ். ஸோ அதோட அப்ரோச் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை சொல்லிக் கொடுத்தா தான் அது கரெக்டாக இருக்கும். பட் அதே மாதிரி என்வாயர்மெண்டல் ஸ்டடீஸ் பற்றி சொன்னோம்னா அது வெவ்வேறு மோட் ஆஃப் டீச்சிங்கில் பண்ணலாம். அது வந்து டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் அடாப்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போ மேத்தாக இருக்கலாம், இல்லை ஃபிசிக்ஸாக இருக்கலாம், இது எல்லாமே வந்து வேரியேஷன்ஸ் கொடுக்க முடியாது. எந்த ஸ்கூல் போனாலும் ஒரே மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதனால் என்ன மாதிரியான நாலேஜ் கொடுக்கணும், அது எப்படி கொடுக்கணுன்றதை கன்சிடர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக லேர்னருன்றது அந்த ஸ்டூடெண்ட்டை ரெஃபர் பண்ணுது. ஸோ மற்ற ஆஸ்பெக்ட் மட்டும் இல்லாமல் அந்த லேர்னரையும் ஒரு ஆஸ்பெக்டாக கன்சிடர் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து டிசைன் பண்ணணும் இந்த கரிக்குலத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, இது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி அதை வந்து கரிக்குலமில் அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தம் இந்த 5 சோர்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து கரிக்குலம் டிசைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே கிடைக்கும். எங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.